சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் 10 அடி உயரத்திற்கு பீரிட்டு வீணாக வெளியேறி வருகிறது. சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக திமுக ஆட்சியில் 617 கோடி ரூபாய் செலவில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக 25 லட்சம் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காரைக்குடி அருகே சிவகங்கை செல்லும் வழியில் வெங்கடராமபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. குடிநீர் வெள்ளம் போல கரை புரண்டு ஓடி வருவதை ஊர் மக்கள் வேதனையுடன் பார்த்தனர். இந்த காவிரி கூட்டு குடிநீர் தண்ணி இன்னும் இந்த இடத்துல மட்டும் இல்லை, நம்ம போகிற லைன் காலாவரி வரைக்கும் உள்ள லைனில் அடிக்கடி உடைச்சிக்கிறது. கம்மா பூரா தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது. இதில் கழிவு நீரும் கலந்து மக்களுக்கு குடிக்கும் போது ஏகப்பட்ட நோய்கள் வருது. இதோட 6 டைம் கல்லலில் ஒரு 2 டைம் உடைச்சிச்சு. இந்த இடம் ஆலவலாம்பட்டி இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி உடப்பு ஏற்படுது. எதனால என்னன்னு தெரியல. போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களில் அடிக்கடி இதுபோன்ற உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக்கி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குழாய்கள் பதித்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் பராமரிப்பு செலவிற்காக தமிழக அரசு போதிய நிதி ஒதுக்காத காரணத்தால் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதாக குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் வீட்டை காலி செய்ய மறுத்ததற்காக 7 வயது குழந்தைக்கு மின்சார ஷாக் கொடுத்து துன்புறுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை பேச்சியம்மன் படித்துறையைச் சேர்ந்த கணேஷ் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். வீட்டின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க இருப்பதாகவும் உடனே வீட்டை காலி செய்து தருமாறும் கேட்டிருக்கிறார். இதனால் 3 மாதம் அவகாசம் கோரிய கணேசனுக்கும் வீட்டின் உரிமையாளர் சீனிவாசனுக்கும் அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. சபரிமலைக்கு கணேஷ் சென்றுள்ள நிலையில் அவரது 8 வயது மகளின் உடலில் வீட்டின் உரிமையாளர் சீனிவாசனின் மகன் சந்தோஷ் மின்சாரத்தை செலுத்தியிருக்கிறார். இதனால் படுகாயமடைந்து சுயநினைவை இழந்த சிறுமி 3 நாட்களுக்கு பின்னர் கண் விழித்து பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார். மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்தில் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் சந்தோஷ் கைது செய்யப்பட்டார். பாப்பா கொஞ்சம் பரவாயில்லாம பேச ஆரம்பிச்சேன். அப்போதான் என்ன நடந்துச்சு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி சந்தோஷன்ற மேலேறி என் மேலே அந்த வயரை கொண்டு உடம்புல வச்சுட்டேம்மா, அதனால் தீப்பிடிச்சு என் உடம்புல பட்டுருச்சு. அது மட்டும் போக கையிலலாம் காலெலாம் குத்தி இனிமேல் இதை நடந்ததை நீ உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் நீ சொன்ன அப்படின்னா நான் உன்னை மறுபடியும் இதே மாதிரி சாக்கு அடித்து உன்னை பக்கத்து வீட்டு மாடியில் போட்டு கொண்டுருவேன், உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன், நான் இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சபரிமலை விவகாரத்தில் வலதுசாரிகள் கலவரத்தை உருவாக்கி வருவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவாரூர் இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்தின் நிலைப்பாடு குறித்து இன்றும் நாளையும் கூட்டம் நடத்தி முடிவு செய்யப்படும் என்றார். கலவரம் உருவாக்குறாங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. வலதுசாரிகள். காஞ்சிபுரத்தில் கடத்தப்பட்ட 5 வயது சிறுவனை 24 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த பிரசாத் 5 வயது மகனுடன் உறக்கடம் சென்றுள்ளார். அங்கு மது குடித்த அவர் போதை தலைக்கேறி சாலையில் படுத்து கிடந்தபோது அவரது மகன் காணாமல் போனார். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுவனை தூக்கிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. தனிப்படை போலீசார் தேடியதில் அம்பத்தூரில் நின்று கொண்டிருந்த சிறுவன் மீட்கப்பட்டார். குழந்தையை மீட்டு தந்த போலீசிடம் இனி வாழ்நாளில் குடிக்க மாட்டேன் என பிரசாத் சத்தியம் செய்து கொடுத்துள்ளார். என் பையனையும் கூட கூட்டு போயிட்டு நான் போயிட்டு என் பையனை மிஸ் பண்ணிட்டேன். உடனே 6 மணிக்கு வரவடம் காவல் ஸ்டேஷனில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க இன்றைக்கி 6 மணிக்குள்ளேயே ஒரு 3 டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி என் பிள்ளைய இன்னைக்கு 25 நேரத்தில் மீட்டு கொடுத்துட்டாங்க. அம்பத்தூரில் இருந்தான் என் பையன். அவனை 3 டீமாக வச்சு மீட்டு கொடுத்துட்டாங்க. நான் காவல்துறை தான் ரொம்ப நன்றி சொன்னோம். இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு காவல்துறை ஐயா கிட்ட கத்தையை முடிச்சுக்கிறேன். இனிமேல் என் குழந்தைங்க வச்சு காப்பாற்றுறேன். அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக செயல்படாவிட்டால் இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது சந்தேகம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது.
அவனியாபுரத்தில் அனைத்து சமூகத்தினரும் ஜல்லிக்கட்டு குழுவில் இடம்பெற வேண்டும் என ஒரு தரப்பு வலியுறுத்தி வருகிறது. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தனி நபர் தலைமையில் ஜல்லிக்கட்டு நடத்த எதிர்ப்பு வந்தால் மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைத்து ஜல்லிக்கட்டு நடத்தலாமே என யோசனை தெரிவித்தார். ஜல்லிக்கட்டை அமைதியாக நடத்த அனைத்து மனுதாரரும் ஆலோசனையை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். புத்தாண்டு தினத்தன்று போக்குவரத்து விதிகளை மீறிய சிசிடிவி மூலம் சிக்கிய 401 வாகன ஓட்டிகளுக்கு பாஸ்போர்ட்டுக்கான நன்னடத்தை சான்றிதழ் மறுப்பு, ஓட்டுநர் உரிமம் ரத்து, வேலைவாய்ப்புக்கு தேவையான நன்னடத்தை சான்று மறுப்பு ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு அன்று 10,000 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் 3 பேராக பயணித்தோர், அதிக சத்தத்துடன் வாகனத்தில் பயணித்தோர் என போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக 401 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை அம்பத்தூரில் கலப்பட பெட்ரோல் விற்பனை செய்ததாக பெட்ரோல் பங்கை வாகன ஓட்டிகள் முற்றுகையிட்டனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்பியுள்ளனர். சிறிது நேரத்தில் வாகனங்கள் பழுதாகி நடு ரோட்டில் நின்றுள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் அனைவரும் திரண்டு வந்து தண்ணீர் கலந்த பெட்ரோல் விற்பனை செய்ததாக கூறி பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோலை பரிசோதனைக்காக அதிகாரிகள் கொண்டு சென்றவுடன் போலீசார் வாகன ஓட்டிகளை சமாதானப்படுத்தினர். பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி பெட்ரோல் இருக்கு, நான் என்ன சார் பண்றது? இருக்கு கால்வாசி கூட இல்ல சார், ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. இது வந்து நான் என்ன பண்றது? நானே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நாடாளுமன்றத்தில் மேகதாது விவகாரம் தொடர்பாக குரல் எழுப்பிய அதிமுக எம்பிக்களை இடைநீக்கம் செய்திருப்பது ஜனநாயக படுகொலை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் அறிமுக நாயகனாக நடித்துள்ள கடமான் பாறை படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இசை தட்டுக்கள் விற்பனை செய்து வசூலான பணத்தை கஜா புயல் நிவாரணத்திற்காக சீமானிடம் மன்சூர் அலிகான் வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டம் நண்டலாறு சோதனை சாவடி அருகே சந்தேகத்திற்கிடமான பையில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த பையை கைப்பற்றிய காவலர்கள் அதனை பொறையார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பையை திறந்து பார்த்தபோது அதில் 27 தங்க கட்டிகள் இருந்தது தெரிய வந்தது. தங்கத்தை கடத்தி வந்தவர்கள் சோதனை சாவடியில் போலீசாரை பார்த்ததும் பையை சாலையோரம் வீசி சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். பழனி கோயில் பஞ்சாமிர்தம் விற்பனை கடந்த மாதம் 4 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் பழனி கோவிலில் கூட்டம் அலை மோதுகிறது. தற்போது சீசன் காரணமாக டிசம்பர் மாதத்தில் மட்டும் 500 டன் பஞ்சாமிர்தம் விற்பனையாகியுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 4 கோடி ரூபாயாகும். மலை வாழைப்பழத்திற்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தற்போது கற்பூரவள்ளி வாழைப்பழமும் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கென கல்வி தொலைக்காட்சி வரும் 21ஆம் தேதி ஒளிபரப்பை தொடங்குகிறது. இதில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை பயன்படும் வகையில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். போட்டித் தேர்வுக்கான பயிற்சி, மாணவர்களின் சந்தேகங்களுக்கு தேர்வு சொல்லும் நிபுணர்களின் பதில்கள், பள்ளி கல்வித்துறையின் அறிவிப்புகள் என 15க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் 24 மணி நேரமும் ஒளிபரப்பாக உள்ளன. நீட் தேர்வு பயிற்சியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சேனலுக்கான அலுவலகம் அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டடத்தின் 8வது மாடியில் செயல்பட உள்ளது. கோவை சிங்காநல்லூரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி கம்பங்களை வெட்டி சேதப்படுத்தியதாக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பிடிபட்டுள்ளனர். அதன் அருகே உள்ள இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கட்சி கொடியும் எரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சௌமி நாராயணன், பரத் ஆகியோரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். மற்றொரு இளைஞர் சரத்தை போலீசார் தேடி வருகின்றனர். சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா என்ற கேள்விக்கு சாப்பாடுதான் முக்கியம் என்று மழலை குரலில் பதில் கூறிய நெல்லை சிறுவன் பிரணவ் புத்தாண்டு வாழ்த்தை விட சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டுள்ளார். இணையத்தில் பிரபலமாகியுள்ள 4 வயது சிறுவன் நெல்லை மாவட்டம் கேசிடி நகரைச் சேர்ந்த ஃப்ரெட்டி நிம்மி தம்பதியின் மகன்.
எல்கேஜி படித்து வரும் பிரணவ் விடுமுறைக்காக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றபோது மாமா டிராவிட்டின் சீண்டலுக்கு யதார்த்தமாக பதில் சொல்லி பிரபலமாகி உள்ளார். மகன் பிரபலமானது மகிழ்ச்சியை அளிப்பதாக சிறுவன் பிரணவின் பெற்றோர் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் என் மச்சன் தான் அனுப்பி வச்சான். நான் கோவம் பட்டேன், என்னடா பையனை இப்படி மிரட்டி அள வச்சிட்டு இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் ஒய்ஃப்ட்ட கோவப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஷேர் ஆகி அவங்களுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு ஷேர் சாட்டில் வெளியே போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்படி ஃபேஸ்புக்லாம் அப்லோட் ஆச்சுன்னு சத்தியமாக தெரியாது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வெளியூரில் இருக்கிறவங்களாம் கூட ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன உங்கள் பையன் ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் இருக்குது, எல்லா பேஜ்லையும் அவன் சுற்றி அவனே வந்துட்டு இருக்கானே அப்படி இப்படின்னு. கேரளாவில் முழு அடைப்பு போராட்டத்தில் தாக்கப்பட்ட போதும் அழுதுபடி தனியார் தொலைக்காட்சி பெண் ஒளிப்பதிவாளர் செய்தி சேகரித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சபரிமலையில் 2 பெண்கள் தரிசனம் செய்ததை கண்டித்து நேற்று இந்துத்துவா அமைப்புகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை செய்தியாக்கும் முயற்சியாக வீடியோ பதிவு செய்த தனியார் தொலைக்காட்சி பெண் ஒளிப்பதிவாளர் ஷாஜிலா அப்துல் ரஹ்மானை பின்னால் இருந்து எட்டி உதைத்தும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் போராட்டக்காரர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். அவர்களை சிறிதும் கண்டுகொள்ளாமல் ஷாஜிலா கண்ணீருடன் போராட்டத்தை செய்தியாக்குவதில் கவனமாக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் பரப்புரையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்குகிறார். வருகிற மே மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் 300க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்ற பாஜக வியூகம் வகுத்து வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி இன்று வடகிழக்கு மாநிலமான அசாமில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வைக்கிறார். அசாம் மாநிலத்தில் மொத்தம் 25 மக்களவை தொகுதிகள் உள்ளன. அசாமின் சில்சார், நௌகான் பகுதிகளில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்திலும் மணிப்பூரில் பல்வேறு நலத்திட்டங்களை துவங்கி வைத்து மோடி பேசுகிறார். முத்தலாக் மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதாதள கட்சி தெரிவித்துள்ளதால் மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட முத்தலாக் தடுப்பு மசோதாவில் உள்ள 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளிட்ட சில பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் முத்தலாக் மசோதா மிக அவசரமாக நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய ஐக்கிய ஜனதாதளம் கட்சி மூத்த தலைவர் வசிஷ்ட நாராயண் சிங் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும் மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மசோதாவில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நேர்மையற்ற வணிக நடைமுறை, பொய்யான விளம்பரங்கள் மூலம் நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது தொடர்பாக நெஸ்லே இந்தியா நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு அதிக அளவில் காரியம் மற்றும் உப்பு கலந்திருப்பதாக ஆய்வறிக்கையின் அடிப்படையில் நெஸ்லே இந்தியா நிறுவனம் தயாரித்த மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. அது தொடர்பான வழக்கில் நெஸ்லே நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. டெல்லியில் தனியார் தொழிற்சாலையின் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மேற்கு டெல்லியின் மோதி நகரில் சீலிங் ஃபேன் தயாரிப்பு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நேற்றிரவு பயங்கர வெடிச்சத்தத்துடன் கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற 8 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 18 பேர் படுகாயமடைந்தனர். ஆலையில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்ததால் விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் தொடரும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடந்த சில தினங்களாகவே கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இன்றும் தௌலாகுவான் உள்ளிட்ட மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் மூடுபனி நிலவி வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பனிப்பொழிவு காரணமாக டெல்லியில் நேற்று மட்டும் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 10 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் அஜய் மக்கான் விலகியுள்ளார். டெல்லி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்ததை அடுத்து மாநில காங்கிரஸ் தலைவராக அஜய் மக்கான் பொறுப்பேற்றார். இந்நிலையில் கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை நேற்றிரவு சந்தித்து பேசியதை தொடர்ந்து ராஜினாமா முடிவை அறிவித்தார். இதனை ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டுள்ளார். அஜய் மக்கானுக்கு காங்கிரஸில் தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்படும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை என்று கூறுபவர்களை குண்டு வைத்துக் கொள்ள வேண்டுமென உத்தரப்பிரதேச மாநில பாஜக எம்எல்ஏ கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
முஷாபர் நகர் பகுதியைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ விக்ரம் ஷைனி அளித்த பேட்டியில் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை என்றும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறுபவர்களை குண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அமைச்சரவையில் தனக்கு இடம் தந்தால் இதுபோன்ற நபர்களை ஒருவரை கூட விடாமல் குண்டு வைத்துக் கொள்வேன் என்றும் விக்ரம் ஷைனி கூறினார். 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை ரிசர்வ் வங்கி குறைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதி வரையிலான கணக்கின்படி 6,73,000 கோடி 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணியை 37.3 விழுக்காடு வரை இந்திய ரிசர்வ் வங்கி குறைத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சக உயரதிகாரி தெரிவித்தார். அண்மை காலமாக 2000 ரூபாய் நோட்டுகள் பதுக்கப்படுவதாக எழுந்துள்ள புகாரால் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை குறைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.